இந்த 30 ஆண்டு கால இந்த அரசியல் இதுல வந்து பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, பல போராட்டங்கள் வெற்றி கண்டிருக்கீங்க, சிறை தண்டனை சிறைக்கு சென்றிருக்கீங்க. அதே நேரத்தில் தேர்தல் களத்துல மதிமுக ஒரு பெரிய அளவுல வெற்றியை பெற முடியலையா? அதுக்கு என்ன காரணம்? பிஜேபி கூட 2 சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்துல. 2 சீட்டு இந்தியா பூரா சேர்ந்து அவங்க போய் படுத்துட்டாங்களா, வேலை செஞ்சாங்க. அதுபோல எங்களுக்கு பொறுத்தமட்டில் இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன். வீக்கமாக கூடாது, வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்கு. இப்ப போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை. சின்னம் கூட நம்ம அந்த பம்பர சின்னம் கூட ஒரு இலக்கு நிலைமை வந்திருக்கு. அந்த மாதிரி அதனால என்ன முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையில நின்னாங்க, அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்க முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். சார், இந்த பிரதமருடைய சமீப கால இந்த பிரச்சார பேச்சுக்களை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தரங்கட்ட பேச்சு, தரக்குறைவான பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக் கொள்வார்களே, அது போன்ற பேச்சு. அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும், அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது. அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். தேனி மாவட்டத்தில் தென் மாவட்டங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீட்டுட திட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக இருந்தாலும், மண்ணை மலடாக்கும், காற்றை மாசுபடுத்தும் சீமை கருவேலி மரங்களை தமிழ்நாட்டிலிருந்து 10 வருடங்களுக்குள் முற்றிலுமாக அகற்றிட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை பெற்றுத் தந்ததாக இருந்தாலும், மே தினத்தை நாடு முழுவதும் அரசு விடுமுறையாக அன்றைய பிரதமர் மாண்புமிகு VP சிங் அவர்கள் மூலம் அறிவித்ததாக இருந்தாலும், மறுமலர்ச்சி ரத்த தான கழகம் மூலம் குருதிக்குடை வழங்கி ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியதாக இருந்தாலும், தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றால் மறுமலர்ச்சி திமுக. இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும். திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அதற்காக இழந்ததை மீட்க, இயக்கத்தை வளர்க்க இயக்க தோழர்கள் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சூளுரைப்போம். திராவிட இயக்க கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க தலைவர் வைகோ காட்டிய திசையில் நாம் அனைவரும் பயணிப்போம். இயக்கத்தின் இந்த 31வது ஆண்டு துவக்க நாள் விழாவில் வந்து இங்கே குருதிக்குடை வழங்கவிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மாமனிதர் வைகோ, வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்.